பார்த்துட்ருக்கோம். மாம்பழத்தின் விலை 20% அதிகரித்தால் ஒரு 40 ரூபாய்க்கு 4 மாம்பழங்கள் குறைவாகத்தான் வாங்க முடியும் எனில், விலையேற்றத்திற்கு முன்னால் 15 மாம்பழங்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து முதல்ல ஒரு மாம்பழத்தினோட ப்ரைஸு குடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியாது. அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் விலையேற்றம் பண்ணியிருக்காங்க. அப்போ விலையேற்றத்துக்கு முன்னாடி மேங்கோவோட ப்ரைஸு வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு 40 ரூபாய்க்கு பழம் வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா? அப்போது அது அந்த எத்தனை வாங்குனாங்கன்னு தெரியாது இல்லையா? அப்போ எம்முன்னு அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் இப்போ அந்த ப்ரைஸை நான் மல்டிப்ளை பண்ணால் 40ன்னு வந்திருக்குமா? ரெண்டையும் அப்போ எத்தனை வாங்கினோம் அதோட விலை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 40 வந்திருக்கும். அப்போ அது எத்தனை எம்முன்னா எனக்கு எத்தனை வாங்கினான்னு தான் தெரியணும். அதுக்கு அது வேணும் என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸு கீழே வந்துடும். 40/x இதுதான் அவங்க வாங்கின மாம்பழங்களின் எண்ணிக்கை. ஓகேவா? இப்போ விலையேற்றம் ஆகிடுச்சு 20%. அப்போ என்ன ஆகும் ப்ரைஸு எக்ஸ் ப்ளஸ் 20% ஆஃப் எக்ஸு. அப்போ என்ன ஆகிடும் 120/100 எக்ஸ்ன்னு ஆயிருமா? ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, 20% அதிகரிச்சதுக்கப்புறம் அவங்க 40 ரூபாய்க்கு 4 பழங்கள் குறைவாக தான் வாங்க முடியும். முன்னாடி வாங்கினது எம்மு, இப்போ 4 பழம் குறைவாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 40/x மைனஸ் 4. இப்போ இருக்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120/100. அது எவ்வளோ ரூபாய்க்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்னது 40 ரூபாய்க்கு. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போ இங்கே எல்சி எடுத்திங்கன்னா 40 மைனஸ் 4x டிவைட் பை எக்ஸ்ன்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6/5 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 40. 40 மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 40 டிவைட் பை 6. இது கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 20 இங்கே 3ன்னு வரும். அப்போ 100/3ன்னு வருது. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போ இது இந்த சைடு வந்துச்சுன்னா 40 மைனஸ் 100/3 விச் இஸ் ஈக்குவல் டு 4x. அப்போ இங்கே எல்சி எடுத்திங்கன்னா 3 4 செட் 120 120ல் போச்சுன்னா 20. கரெக்டாக 20/3. இந்த 4ம் கீழே வந்துடும். ஏன்னா எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஓகேவா? இதை 4 டேபிளில் கேன்சல் வேணா 5. அப்போ எக்ஸ் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 5/3ன்ட்டு. ஆனால் அவங்க அதை கேட்கல. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ அவங்க கேட்கல. இப்போது எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ப்ரைஸ். ஆக்சுவலாக விலையேற்றத்துக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து 5/3. அவங்க அதுக்கு முன்னாடி 15 மாம்பழங்களோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 15 மாம்பழங்கள்னா நம்ம இந்த ப்ரைஸோட 15 மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 15ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இது கேன்சல் பண்ணிங்கன்னா 5 5 5 25. அப்போது விலையேற்றத்துக்கு முன்னாடி 15 மாம்பழங்களின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஓகேவா?